மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாளுக்காக தாங்க நம்ம இவ்வளோ நாளாக வந்து காத்துட்ருக்கோம். அப்படி ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுடர் வந்து மாட்டிக்கிட்டா, கனவா நிஜமா அப்படின்னு சொல்லி நம்மளாலே நம்ப முடியல. நம்மளே வந்து அப்படியே ஒரு எப்படி தகச்சு போய் நிற்கிறோம், மாட்டிக்கினாலா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. என்னால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. அதாவது என் கண்ணே என்னால் நம்ப முடியலடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து கேட்டுட்ருக்காங்கல்ல, யார் சுடர் யார் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மல்லியை வந்துட்டு, இவன் சுடர் இல்லைன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், நம்பர் உங்கள்கிட்ட இருக்குல்ல அப்படின்னு வந்து மல்லி வந்து சொல்லிடுறாங்க. போலீஸும் வந்து சுடரோட நம்பருக்கு வந்து கால் பண்ணிகிட்ருக்காங்க. கால் பண்ணதுன்னு தான் தெரியுது, அங்கே கபோர்டில் வந்து மொபைல் வந்து ரிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே ஒரே ஷாக்கிங். அதுக்கு மேலே வந்து சுடருக்கு வந்து தூக்கி வாரி போட்டு வந்து அவ்வளோ ஒரு பயத்தில் வந்து நடுங்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலை. ஃபோன் வந்து கிடச்சதுமே, இந்த ஃபோன் எப்படிங்க வந்தது, உங்கள் ஃபோன் இல்லாமல் வந்து இங்கே வந்து உட்காந்துருமா, நீங்கள் தானே சுடர் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லி கேட்டுட்ருக்காங்க. பட் ஆனால் சுடர் வந்து இதை ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா வந்து கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரியாது, இந்த ஃபோன் எப்படி வந்ததுன்னு தெரியாது, என்கிட்ட ஃபோன் வந்து இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் வச்சுருக்க ஃபோனை வந்து காட்டுறாங்க. எனக்கு தெரியாது, இந்த ஃபோன் எப்படி வந்ததுன்னு தெரியாது, இது என் ஃபோன் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. அது உங்கள் ஃபோனா இல்லையா அப்படின்றத வந்து நாங்கள் வந்து முடிவு பண்ணிக்கிறோம், நீங்கள் இப்போதைக்கு ஸ்டேஷனுக்கு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்து ரேணுகா, அதாவது சுடர் வந்து நிறைய வந்து சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கதிரேசன் கிட்ட போயிட்டு, அப்பா நீங்கள் சொல்லுப்பா, நான் பண்ணியிருக்க மாட்டேன்ப்பா, நான் ரேணுகா தானே, இவங்க என்ன சுடர்னு என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து எப்பயும் போல் வந்து சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அழுது, அதாவது கதிரேசனோட அந்த சப்போர்ட்டை வந்து எடுத்துக்க நினைக்கிறாங்க. பட் கதிரேசனாலேயும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா வந்து அந்த மொபைல் வந்து கிடச்சதுனால வந்து கதிரேசன் பேசியும் பார்த்தாங்க. பட் ஆனால் யாருமே நம்பலை. அப்படியே இருந்தாலையும் அது இல்லை, யாருது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்ல. இப்போதைக்கு மொபைல் உங்களுது, உங்கள் பேர் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம், அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. கதிரேசனாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றப்போ ரேணுகா வந்து அழுறாங்க, கத்தி அழுறாங்க. நான் வந்து சுடர் கிடையாது, என் பேர் ரேணுகா, என்னை ஏன் எல்லோரும் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, ஏன் மல்லி உனக்கு என்ன பிரச்சனை, நான் தான் வந்து விஜய் விட்டு கொடுத்துட்டு வந்துட்டலாம், இதுக்கப்புறமா உனக்கு என்ன தேவை, எதுக்காக நீ என்னை இப்படி பண்ணிகிட்ருக்க, எதுக்கு என்ன சுடர்னு சொல்கிற, நான் தான் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீ கேட்ட வாழ்க்கையை நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ மல்லிக்கு வந்து லைஃப்பை பிச்சை போட்ட மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து பேசிகிட்ருக்கா. மல்லி வந்து இதெல்லாம் கொஞ்சம் கூட வந்து அசரவே இல்லை, சும்மா அசால்ட்டாக தள்ளி போயிட்டே இருக்காங்க அடிச்சுட்டு. இந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுலேருந்து மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து எப்படியும் வந்து போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். அவங்க எவ்வளவோ வந்து கத்தி பார்க்குறாங்க, பேசி பார்க்குறாங்க. பட் வந்து யாராலையும் எதுவுமே முடியல. லேடி கான்ஸ்டபிளும் வந்துட்டாங்க, ரேணுகாவை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு தெரியாது, நான் வரல, இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன், என் பேர் ரேணுகா, நான் கதிரேசனோட பொண்ணு, என் மேலே நீங்கள் கை வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஊன்னு அப்படி பில்டப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா, வெளியூருக்கு போனால் நம்ம விஜய் வந்து வராரு, உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. இப்போ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா, விஜய் வந்து ரேணுகாவோட நம்பிக்கையை வந்து பெறணும். அதாவது வந்து இவன் என்னை முழுசாக நம்பினாதான் இவன் எதுக்காக வந்திருக்கா அப்படின்ற விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக இங்கே போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறத வந்து கெடுத்து விட்டுருவாரோ அப்படின்ற கொஞ்சம் பெரிய பயமும் வந்து என் மனசுக்குள்ளே இருக்குது. ஏன்னா வந்து சுடர் வந்து விஜய் முழுசாக நம்பணும்னா அதுக்கு அவளுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு சப்போர்ட்டாக வந்து பேசணும். ஸோ இப்போ கிடச்சிருக்க வாய்ப்பில் வந்து விஜய் வந்து இவர் ரேணுகா சுடர் இல்லை அப்படின்ற மாதிரி போலீஸ்கிட்ட இருந்து காப்பாற்றி விட்டுருவாரோ அப்படின்ற பயம் வந்து லைட்டாக இருக்குது. ஏன்னா அப்படி பண்ணால் தான் வந்து இவன் நம்மளை முழுசாக நம்புவா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் மல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்பரெல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு, அதுவும் வந்து வெண்பகுட்டியெல்லாம் அடி வாங்கி நம்மளே பார்த்துருக்கோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. பட் இதை வந்து விஜய் வந்து கெடுத்து விட்டுருவாரோ அப்படின்ற பயமாக வேறு இருக்குங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு தெரியும் தான் வெண்பாவை வந்து இவ தான் வந்து காயப்படுத்துனது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஸோ அதை மைண்டில் வச்சாலும் வந்து இவளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எப்படி இவள் வெளியே வருவா, சப்போஸ் ஒரு நாளாவது அவள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இருக்கட்டும் அப்படின்றது நம்மளோட ஆசை. கதிரேசன் இப்போவும் வந்து நம்ப போகிறது கிடையாது. கதிரேசனும் சரி, நிஷாவும் சரி, இப்போதைக்கு வந்து நம்ப மாட்டாங்க. இதையும் வந்து ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி சுடர் வந்து எப்படியும் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. கதிரேசனும் சரி, நிஷாவும் சரி, அவங்களாம் வந்து என்றைக்கு நம்புகிறாங்களோ அப்போ தான் வந்து சுடரை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும். ஏன்னா வந்து அது வரைக்குமே வந்து விஜயும் சரி, மல்லியும் சரி, யார் சொல்கிறதையும் வந்து இவங்க காதில் கொஞ்சம் கூட வாங்கிக்கவே
மாட்டாங்க. அதுவும் மல்லி சொல்கிறா அப்படின்றதுக்காக வேணும்ன்ட்டே பண்ணுவாங்க. அதுவும் போக இப்போ ராஜியோட சப்போர்ட் வேறு வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ராஜியும் வந்து இல்லை மல்லி வந்து வேணும்ன்ட்டே சொல்கிறா, ஏன்னா வந்து விஜய் கூட சேர்ந்து வாழணும், ரேணுகா வந்து தடையாக இருப்பான் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ரீசனவே வந்து எவ்வளோ நாளுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ இன்னமும் இருக்கிற கோபம் எல்லாமே வந்து மல்லி மேலே வந்து திரும்ப போகுது. ஏன்னா வந்து மல்லி சொல்லி தான் வந்து போலீஸ் வந்திருக்காங்க. ஏன்னா வந்து விஜய்க்கும் மல்லிக்கும் நடுவில் வந்து ரேணுகா இருக்கா, ரேணுகா வந்து தொல்லை பண்ணுறா, மல்லியோட வாழ்க்கையை வந்து பறிக்க பார்க்குறா, கெடுக்க பார்க்குறா அப்படின்ற மாதிரியான இந்த மாதிரி சும்மா இல்லாத கொள்ளாத்தெல்லாம் ராஜி சொல்லி கதிரேசனையும் நிஷாவும் வந்து ஏற்றி விட போகிறாங்க. இவங்க 2 பேரும் வந்து இன்னமும் வந்து மல்லி மேலே இருக்கிற கோபம் வந்து அதிகமாக தான் ஆக போகிறத தவிர இது குறையவும் போகிறது கிடையாது, இது ஒரு முடிவுக்கு வரவும் போகிறது கிடையாது. இதெல்லாம் மல்லி சமாளித்து எப்படி வந்து ரேணுகாவை சுடரை வந்து சமாளித்து எப்படி வந்து வெண்பாவை வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறது. இப்போ இந்த இன்சிடெண்ட்டை வச்சு அதாவது இப்போ ரேணுகா வந்து உள்ளே போயிட்டான்னா இந்த ஒரு காரணத்தை வச்சு வெண்பா வந்து இவங்க கூட்டிகிட்டு போயிடலாம். பட் ஆனால் வந்து உள்ளே போவாங்களா, இல்லை யார் காப்பாற்ற போகிறாங்க, இல்லை விஜயே வந்து காப்பாற்றிட்டு வரோம் அப்படின்றதுலாம் பல சந்தேகங்கள் வந்து இருக்குது. விஜய் மட்டும் இதில் கொஞ்சம் வந்து காப்பாற்றாமல் இருந்தாங்கன்னா இப்போதைக்கு அவங்க 1 நாள் இல்லை 2 நாளாச்சு வந்து உள்ளே போயிட்டு வந்துடுவா. அந்த பயம் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து எது பண்ணாலும் வந்து யோசிச்சு பண்ணுவா அப்படின்றது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.